Hello and welcome to one and only Prabha. மாக்கோலம் எப்படி போடுறது, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாக்கோலம் எப்படி போடுறது தெரிய மாட்டேங்குது. பொதுக்கோலம் கூட போட்டுருக்காங்க. அதனால் மாக்கோலம் தேவையான பச்சரிசி. நான் இப்போ இதில் 3/4 ஆழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த பச்சரிசியை 2-3 போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு ஊற வச்சுருக்கேன். ஏன் நீ 3/4 ஆழாக்கு அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால கோலமும் போட்டு கிருஷ்ணனுக்கு காலும் வைக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு முதல்ல பழக்கம் இல்லாட்டி 1/4 கிளாஸ் அரிசியை ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். நான் இப்போ அடுத்தது ஊற வச்சு அரைச்சிக்கலாம். நைஸாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். அந்த மையா மட்டில் தான் கோலம் அரைக்காகும். அந்த மையா ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கட்டியாக அரைச்சோம் இல்லையா, தண்ணி கலந்துக்கணும். ஓகே, ஒரு துணி வச்சுக்கணுமா? ஒரு குட்டி துணி. கோலம் வந்து விரலால் தான் போடலாம். துணி மெயினாக நீங்கள் என்ன தெரியுமா மம்மி சொல்லி தரணும், எனக்கும் சேர்த்து எனக்கும் தெரியாது. சொட்டாமல் இன்னொரு விரல்லேருந்து சொட்டாமல் எப்படி போடுறது, அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். துணியில் எடுத்துட்டு துணியை புழிஞ்சிடலாம். சரி, துணியை புழிஞ்சு தான் கோலம் போடலாம். ஓகே, துணியால கோலம் போடக்கூடாது. இந்த விரல் சிண்டு விரல் பக்கத்து வரனால கோலம் போடணும். இந்த விரல் ஓகே. அப்போ அந்த லாஸ்ட் விரல்லேருந்து சொட்டாதாவது. சரி, போட்டு காமி பார்ப்போம். கன்னியாகுமரி அப்புறம் கன்னியாகுமரி செட் பண்ணி இது ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஓகே, வளைஞ்சுதான் போடலாம். எப்படிமா ஒரு சொட்டு கூட சொட்டாதா? அதே துணியை போயிட்டு அப்புறம் கடைசியா நம்ம கட்ட வரலால. அப்போ எப்படி இவ்வளவு வருது? புழிஞ்சு முடிச்சிட்டோம்னா கட்ட வரலால கொடுப்பாங்க. துணியை நல்லா நினைச்சு துணியை புழிஞ்சதுக்கப்புறம் ஈரம் இருக்கும். அந்த ஈரத்துல ஓகே அதுல வரும், இவ்வளவு வரும். கட்ட ஒரு லைன் கட்ட வரலால ப்ரெஸ் பண்ணா பியூட்டிஃபுல். ஒரு லைன் பியூட்டிஃபுல். 5 லைன். இதே மாதிரி ஆப்போசிட் லைன் 4 லைன். கன்னியாகுமரி சூப்பர் மம்மி. உனக்கு பெரிய ஃபோயர் இருக்கு, வீட்டு வாசல் இருக்கு. அது பிளாக் கிரானைட்ல ஒயிட் கோலம் பியூட்டிஃபுல்லா தெரியும். போட படிக்கும்போது தொட்டு போக படிச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக சரியாயிடும். நான் 9 வயசுல மாக்கோலம் போனேன். 9 வயசுல கோலம் போனேன். Now I am 61. என்னைக்குமே நம்ம தொட்டாம போனது 9 வயசுல கல்யாணத்துக்கு போனேன். எப்படி மம்மி நீ இப்படி வந்துட்டு இவ்வளோ நல்ல கோலம் போட, தட் இஸ் சொட்டாம? ஐ எம் ரியலி வெரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. எனக்கெல்லாம் சுத்தமா இந்த கோலமே போட தெரியாது மம்மி. பொடி கோலம் போட்டுருவேன். கோலம் பல விஷயங்கள் கிராமத்துல கோலம். நீங்கெல்லாம் என்னைக்குமே சிட்டியில வளர்க்கலாம். நாங்கள் கிராமத்துல வளர்ந்ததுனால எங்க கிராமத்துல ஒரு பேர் புளியூர்ச்சி, அதாவது தக்கலை டிஸ்ட்ரிக்ட். அங்க வளர்ந்த வழக்கம் அங்க என்ன சொல்லுன்னா கோலம் போடுறது எல்லாருமே ஆல்மோஸ்ட் எனக்கு அங்க சொல்ல 9 வயசுல. அப்போ யூடியூப்ல கிடையாது. யூடியூப் கிடையாது. ஏதோ பெரிய பெரிய கோலமெல்லாம் எங்களுக்கே 2 வீடு. அது ஒன்று வந்து எங்கள் காமப்பாட்டியாக, அந்த வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு மேலே அங்கே கோலம். அதுக்கப்புறமா எங்களுக்கு கோலம் போடுறது பெரியப்பா வந்து பெரியப்பா வந்து நான் தான் கோலம் போடுவேன். அதுக்கு வந்து ராமமணத்து வாசலில் நாம் டெய்லி கோலம் போடுவேன். ராமமணத்து வாசல் அந்த ஏஜ் ஆஃப் 9-10 உள்ள விஷயம். நல்ல கோலம். அப்போ போட
போடும்போது உனக்கு சொட்டுமா கையில இருந்து விரல்ல இருந்து? அங்க அதிகமா பொடிக்கோலம். அங்க பொடிக்கோலம். கோவில் ராமபுரத்துக்குள்ள மட்டும்தான் மாக்கோலம். அவுட் சைட்ல பொடிக்கோலம். அன்னைக்கும் சொட்டிதான் ஞாபகம் இல்லை. பட் சொட்டி தான் படிக்க முடியுங்கிறது உண்மை. மேபி எனக்கு கொஞ்சம் சொட்டி இருக்கலாம். பட் இன்னொரு யார் உனக்கு சொல்லி தந்த மாக்கோலம் போடுறதுக்கு? அப்படிலாம் கிடையாது. அம்மா போடுவா. பெரியவா ரொம்ப நல்லா போடுவா. அம்மாவோட அக்கா. அவெல்லாம் போட்டு போட்டு பார்த்து கூட படிச்சிருக்கலாம். நாங்கள் பார்த்து படிக்கிறதான் ஜாஸ்தி. கிராமம் மட்டும் நான் கோலம் போடுவேன். அது கூட என்ன பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை மண்டலி பூஜை ஒரு பூஜை. வெள்ளிக்கிழமை கோலம் போட குழந்தை தரமாட்டேன். டெய்லி போடலாம். வெள்ளிக்கிழமை பெரிய வந்துடுவான். நான் ஒரு வாட்டி ஒரு கல்யாணத்துக்கு கோலம் போடுவேன். கோலம் போடுவேன். நான் எழுத ஏஜ் ஆஃப் 9 கல்யாணத்துக்காக கோலம் வச்சுக்கலையா ரொம்ப அழுத உடனே சரி போட்டு போகிறேன். அன்னைக்கு எனக்கு 10 ரூபா நான் நல்ல கோலம் பரிசு கிடச்சிருக்கேன். வயசு 9 வயசு. 9 வயசு கல்யாணத்துக்கு கோலம் போட்டீங்கன்னா நான் எவ்வளோ வந்து கோலம் போட்டு நல்லா பண்ணேன். ஒன்று இது எல்லாத்துக்குமே வேணுங்கிற ஒரு ஆசை. டைம் அப்படின்றது யாருக்குமே இல்லை. அதே சொல்லுவாங்க எல்லாரும் வாசல் சிக்கல் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நேரம் கிராமத்தில் வளர்ந்த வாழ்க்கை நான் வந்து உங்கள்கிட்ட கிராமத்தில் வளர்ந்தோம். அது பல விஷயங்கள் தெரியும். சிட்டியில் நேரமும் இல்லை, இடமும் இல்லை. அதுவும் இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்க வாழ்க்கை அது மாதிரி திண்ணையே கிடையாது. முதல் நான் இப்போ அப்பார்ட்மெண்ட் திண்ணை கிடச்சிருக்கேன். அதனால கோலம் போட ஈஸியாக இருக்குது. நீ திண்ணைக்கு வேண்டியதானே அப்பார்ட்மெண்ட்டையே வாங்கினேன். அப்பார்ட்மெண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஐஷுமா, ஐ மஸ்ட் சே. ஸோ உனக்கு வேற வேற டிசைன்ஸ்லாம் கோலம் போட தெரியுமா? நிறைய கோலங்கள் தெரியும். புள்ளிலையும் தெரியும், மாக்கோலத்துலயும் தெரியுமா உனக்கு டிசைன்ஸ்? தெரியும். டிசைன் அடிக்கடி வேணா கோலம் எனக்காக இதாக குழந்தைகளுக்காக புள்ளி கோலம் கூட நம்ம டெய்லியும் கோலம். கிருஷ்ணர் லிப்ட்ல இருந்து வராரா? மது கிருஷ்ணர் யாரு? சித்தார்த்தா இப்ப சுத்தம் வருவனா? இது சில பேரு வேற மாதிரி போடுறா இல்லையாமா, கால் மாதிரி ஒரு 8 ஷேப்ல போடுறா. ஓ, அது பொடி கோலத்துல போடுறா. ஓகே, சூப்பர். அப்போ வேற கலர்லாம் கூட கொடுக்குறா இப்போ. ஏன்னா எல்லார் வீட்லயும் இப்போ டைல்ஸ் வந்து விட்ரிஃபைட் டைல்ஸ், ஒயிட் டைல்ஸ் ஆயிடுச்சு. இந்த காலும் அந்த டைல்ஸுக்கும் we are not able to. இப்படி நீ இப்போ வாசல்ல இருந்து எங்க வரைக்கும் வைக்க போற? எவ்வளவு மணிக்கு வருவார் கிருஷ்ணர்? சொன்னாரோ? வாட்ஸ்அப் பண்ணாரா கிருஷ்ணர்? மெயில்லாம் கூட அனுப்புறோம் கிருஷ்ணர். ஸோ அதனால மெயில் செக் பண்ணாத வாழ்க்கை வாட்ஸ்அப்லேயும் வரும். ஓகே, ஒரே டைம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஒரு டைமுக்கு வரும். கால் வச்சுட்டே வந்துருக்கோம். லிஃப்ட்ல தொடங்கி சாமி ரூம் வரைக்கும் கிருஷ்ணர் கால் வச்சுருக்கோம். இப்படியே நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் அது என்ட்ரன்ஸை தொடங்கி சாமி ரூம் வரைக்கும் கிருஷ்ணர் கால் வைங்கோ. கிருஷ்ணர் கால் வச்சு இப்போ கையை மாக்கோலத்தில் வைங்கோ. சப்போஸ் வாசல்லலாம் பண்ணிருந்ததுன்னா நீங்கள் 8 மாறி போட்டும் 5 விரல் போட்டும் கிருஷ்ண ஜெயந்திக்கு கால் வைக்கலாம். மாக்கோலமும் போடுங்க. நல்ல கன்னியாக்கோலமாக வரைப்போடு புள்ளி கோலம் முடிகிற அளவு விசேஷங்களுக்கு போடக்கூடாது.
அதனால் நல்ல ஒரு கன்னியாகோலம் போட்டு நல்ல பூவெல்லாம் போட்டு எவ்வளோ இடம் கிடைக்குமோ அவ்வளோ இடத்துக்குள்ளே நல்ல ஒரு கோலம் போடுறோம். அப்படியே கிருஷ்ணன் காலையும் வச்சுட்டு வாங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஸோ மச்.